1984ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆர் வழங்குறாங்க. அந்த மாநிலங்களவை உறுப்பினர் என்னன்னா ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படின்னா கொறடானா என்னன்னு பார்த்தோம். கொறடா வந்து யார், மாநிலங்களவை உறுப்பினர் யார் பேசினாலும் அவங்க அனுமதி வாங்கி தான் பேசணும். இன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம ஒரு நார்மல் மனிதராக பார்க்கும்போது ஜெயலலிதா ஒரு மேடையில் பேசுறதுக்கு, ஒரு சபையில் பேசுறதுக்கு ஆலடியார் அண்ணா சார்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கும் போது இந்த ஊரோட பெருமை, நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து இன்னொரு பெருமையை தான் கொடுக்குது. அன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஆலடியார் அண்ணா சாரோட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த சபையில் பேசியிருக்காங்க. அந்த சபையில் பேசும்போது என்னன்னா அன்னைக்கு வந்து ஆலடியார் அண்ணா சார் அந்த மீட்டிங்கு போகலை. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அருணா என்னோட சபையில் இல்லை அப்படின்ட்டு. அப்போது என்ன ஆகுது, ஆலடியார் அண்ணா சார் வந்து எம்ஜிஆர் சாருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அண்ணி ஜானகி அண்ணி டெல்லி வந்திருந்ததுனால அவங்களுக்கு உடனே இருந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். எனக்கு அன்னைக்கு அந்த நிகழ்வு வந்து அவ்வளோ முக்கியமாக தெரியல அப்படின்ன உடனே எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆலடியார்னா சுயமரியாதைக்காரன், அவங்ககிட்ட போய் நான் இதுக்காகலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவோட பேச்சுக்கு பிடி கொடுக்காம ஆலடியார்னா பக்கம் அன்னைக்கு என்ன பண்ணுறாரு, நின்று பேசுகிறாங்க.